அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை. அந்த காலத்தில் வந்துட்டு கிராமப்புறங்களில் வயதானவங்க வந்துட்டு வலை மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற போல் நம்மக்கிட்ட ஒரு 2 வலைகள் வந்திருக்கு. அந்த வலையில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் அந்த காலத்தில் வலையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். என்னென்னலாம் பொருட்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றதுமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கங்க. இந்த வலையில் என்ன அப்படின்னாக்கா, இது பூராவே வந்து கையால் மேக் பண்ணுறது தான். நம்ம வந்து வலை வந்து எப்படின்னா பேட்சாக மால் போடுவோம் இல்லையா, அதாவது காலத்துக்கு ஏற்றார் போல் நம்ம வந்து மாறுபட்டிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து கம்பெனியில் வந்து மேக் பண்ணுறது, நரம்பாக மேக் பண்ணுறது. இதை நம்ம வந்து கணக்கு வச்சு கட் பண்ணி இதை மாதிரி ஒவ்வொரு பேட்சாக இணைக்கும் பொழுது வலை வந்து பெருசாக வட்டமாக விழும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். இதுவுமே ஒரு கணக்கு இருக்குது. காலங்கள் மாறுபடும் பொழுது மாற்றத்துக்கு ஏற்றார் போல் வேலையை வந்து எந்த அளவுக்கு நம்ம சுருக்கியிருக்கோம் அப்படின்றதையுமே இதில் சொல்லியிருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம மால், அதாவது நரம்பு, பிளாஸ்டிக் ஜென்ரேஷன் பிளாஸ்டிக் வந்தது காலத்துக்கு அப்புறம் இந்த மால் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் ஒரு 6 தட்டு போடுறோம். வலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விழுறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது இந்த வலையில். ஆனால் அந்த காலத்தில் வயதானவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு உணவுக்கு தேவைக்காக உற்பத்தி பண்ணுற வலை தான் இந்த வலை. இந்த வலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து புதுச்சேரியில் செங்குமோடு அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆற்று பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உருவாக்கக்கூடிய வலை தான் இந்த மாதிரி வலை. பக்கத்து கிராமங்களில், அதாவது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஆற்று பகுதி, 6 நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிறவங்க, நீர்நிலைகளை சார்ந்து இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரிகள் வலையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து அவங்க ஒரு தெய்வமாக வழிபட்டு அதில் வர வருமானத்தை வச்சுமே தன்னுடைய காலங்களை, தன்னுடைய குடும்பங்களை நடத்திய ஒரு சூழல் இருக்கும். பார்த்தீங்கனாலுமே தெரியும். இது வந்து நூலை வந்து நம்ம எப்படின்னா நூல் கண்டாக வாங்கிட்டு வருவாங்க. நூல் கண்டை வாங்கிட்டு வந்து, உதாரணத்துக்கு இப்போ இந்த ஊசியில் சுற்றி வச்சுருக்கு இல்லையா நூல், இந்த நூல் கண்டாக வாங்கிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா கட்டை வைப்பாங்க. முழுங்கில் கட்டை காட்டுறேன் இருங்க. இந்த மாதிரி முழுங்கில் கட்டையை வச்சு வலையாக மேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வலையை மேக் பண்ணுறது குறைந்து 6 மாதங்கள்லேருந்து 3 மாதங்கள்ல 6 மாதங்கள் வரும். அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வேலை வாய்ப்புக்கு போயிட்டு வந்துட்டு வயலில் மாடு ஓட்டின்னு போகிறதோ, மாடு மேய்க்கிறதோ, வயலில் வேறு ஏதாவது கருப்பங்கொல்லிக்கு போயிட்டு சோளை பிக்கிறதோ, நெல் அறுக்கிறதோ, இந்த மாதிரியான வேலைகள் செய்துட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி வலைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்டையை அந்த வலை கண்ணிக்கு ஏற்றார் போல் கட்டை வச்சு பின்னுவாங்க. இப்படி தான் பின்னுவாங்க. அப்போலாம் வந்துட்டு ஈயம் கிடையாது, அதாவது லெட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈயம் வந்து கிடையாது. அந்த ஈயத்தையுமே நீங்கள் இதுலேயும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஈயங்கள் வந்து அப்போ அந்த காலத்தில் கிடையாது. இருந்திருக்கலாம், ஆனால் இப்படி பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் கடல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். அது ஆராய்ச்சியில் தான் நம்ம அடுத்து சொல்ல முடியும். ஆனால் என்ன பயன்படுத்தினாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த இரும்பு மணி பயன்படுத்தினாங்க. ஆனால் இரும்பு மணியை பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போது கடல்லலாம் விசிற முடியாது. அது வந்து கடலில் விசிறும்பொழுது துரு பிடிக்கிற, அதாவது கரோஷன் பிடிக்கிற ஒரு சூழல் ஏற்படும். அதனால் இப்போ ஈயம் ஆயிடுச்சு. இரும்போட வந்துட்டு ஈயம் வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஈயத்தை பயன்படுத்துகிறோம் வீச்சு வலையில். இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இன்னும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றதையுமே நம்ம அதை பார்த்தா தான் தெரிய வரும். அது மாதிரி வெள்ளடி வந்து நம்ம மேக் பண்ணுறோம் இல்லையா, வெள்ளடி பின்னுறோம் இல்லையா, இது மாதிரி ஒரு வெள்ளடி நம்ம கையால் பின்னுறது. இதுதான் வந்து கையால் பின்னி நம்ம போடக்கூடியது. இதுக்கு மடங்குன்னு பேர் இருக்குது, சலிச்சான் பேர் இருக்குது, இதுக்கு நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்கிறது நம்ம ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச ஒரு 5க்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்குன்றதுமே நம்மளுடைய ஆராய்ச்சியில், வீச்சுவலை ஆராய்ச்சியில் அதை தெளிவுபடுத்தியிருக்கோம். கூடிய விரைவில் புத்தகங்கள் வெளியிடும் பொழுது அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதே போல் வெள்ளடி வந்து அவங்களும் பின்னிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கையால் அப்போ வந்து கயிறு முறுக்கின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நான் அது உங்களுக்கு ஒரு பதிவில் காட்டுறேன். நண்பர் ஒருத்தர் நமக்கு அதை பரிசாக கொடுத்தாப்புல இரும்பால். அதில் வந்து கயிறு முறுக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி முறுக்கி வந்து இதை போடுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா கூடிய நாட்கள் வந்து ஜாஸ்தியாக வரும் அப்படின்றதுனால. அதுக்கு பதில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ திக்னஸாகவே நம்ம கவர் போட்டுரும், 8ஆம் நம்பர் கவர் போட்டுரும். அப்போ என்னென்னா, இது வந்து சின்னதாக போட்டிருக்காங்க இல்லையா, 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பரில் வெள்ளடி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த காலத்தில் வந்து கிடைக்காது. அதனால் அப்படியே போட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட பெரிய நூல்லேயே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரே 8ஆம் நம்பர் பாருங்கள், எல்லா நூலோட இது வந்து ஜாஸ்தியாக இருக்கு பாருங்கள். குறைந்து ஒரு 5 வருஷங்களுக்கு இந்த நூல் வந்து பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வெள்ளடி போட்டாச்சு. ஸோ இதுவுமே வந்து நைலான் தான். இது அப்போதைக்கு அது என்ன கிடச்சிருக்கோ அதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வலையை உள்கவர் பாருங்கள். நம்ம உள்கவர் வந்து நம்ம நரம்பில் வந்துட்டு முறுக்கி போடுவோம் இல்லையா, இந்த பாருங்கள், இது மாதிரி நம்ம உள்கவர் முறுக்கிலாம் போடுவோம். நம்ம அந்த முறுக்கவர் காட்டுற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு கயிறு நம்ம போடுவோம். அப்படி போட்டோம்னா வலை வந்து ரொம்ப நாளுக்கு வரும். விசிறி விட்டோம்னா முறுக்கு விழாமல் வலை வந்து பிரிஞ்சு விழோம்னா, அவங்களாம் அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே ஒரு 6ஆம் நம்பரில் உள்கயிறு போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த வலையை வீசுகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா வயதான ஆண்களாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சுமே நான் ஆரம்பத்தில் வலை வந்து வட்டமாக விழுது அப்படின்றத பார்க்கும்பொழுது ஒரு வயதான தாத்தா தான் வீசி கொண்டு இருந்தேன், இந்த வலையை வீசியிருந்தேன் அப்படி. இது மாதிரி
அப்போ தான் கேட்டேன், ஆர்வம் வந்தது எப்படி தாத்தா இதை வலை வீசுறீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளும் பொழுது ஒரு ஆசிரியராக உவிச்சு வலைக்கான ஆசிரியராக நம்ம அதை பெயர் மாற்றம் பண்ணி இன்றைக்கி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம ஒரு வலை மேக்கர் அப்படின்றது அதுவே மகிழ்ச்சி. இப்போ பாருங்கள், இப்போ ரிங்கெலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போலாம் அந்த ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு போட்டிருக்காங்க பாருங்கள். ஆனால் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ரிங்கை வந்து பிளாஸ்டிக்கில் நம்ம ஒரு மெத்தடில் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்போ நம்ம இது கயிறு சுற்றிட்டோம்னா அழகாகிடும் பார்க்குறதுக்கு வலை. ஸோ இது வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, இது ஃபினிஷிங் ஆனதுன்னா அழகாகிடும் வலை. ஸோ அப்போ வந்து சின்னதாக இது வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் மேக் பண்ண வலை. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தான் இருக்கும் இந்த வலை. அழகாக கையில் வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு அப்படியே விசிறிக்கினே அவங்க மடியில் வந்து பை கட்டியிருப்பாங்க. அந்த பையில் மீன் போட்டுக்கிட்டே போவாங்க. இது வந்து சுண்டி வரல நுழையக்கூடிய வலை. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நமக்கு ரிப்பேர் வந்திருக்கு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிறிய வலையாக மாற்ற போகிறோம். அதாவது அதாவது சின்ன கண் இதோட சின்னது போட போகிறோம். சுண்டி வரலே உள்ளே போகாத ஒரு வலையாக இதை மேக் பண்ணுறதுக்காக இது வந்திருக்கு. கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான், ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை செய்து கொடுக்க போகிறோம். உங்களுக்கு உள்கயிறுலாம் மாற்றி கொடுக்க போகிறோம். நம்ம கயிறு மாதிரி, ஏன்னா விசுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் வந்து அடிக்கடிக்கு சிக்க மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால இப்போ நம்ம அதை மாற்ற போகிறோம். அடுத்தது ஒரு வலை வந்திருக்கு. இதுவுமே அந்த காலத்தான வலை தான். இந்த வலையை பாருங்கள், அதே போல் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுவுமே வந்து பின்னது தான், கையால் பின்னது தான் இருக்கும். ஆமாம், இதில் வந்து கையால் பின்னது தான். ஏன்னா அந்த கட் பண்ணுற ஒரு திரி தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கடைசி பேட்சை மட்டும் நூலில் விட்டுட்டு மீதி எல்லாம் நரம்பாக மாற்ற போகிறோம். இதுவுமே ஒரு 10லேருந்து 11 அடிக்குள்ளே தான் இருக்கும் இந்த வலைலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து கையாலே மேக் பண்ணது தான். இதுலேயுமே வந்து இரும்பு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இரும்பு போட்டோம்னா வலை வந்து ரொம்ப ஓடி போய் விழாது, பெருசாக டக்குன்னு விழாது, மீனை நிறுத்தாது. ஏன் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, மீன் வெளியே நம்ம விசிறும்பொழுது மீன் வேகமாக அந்த சத்தத்தில் மீன் வெளியே போக ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஈயம் சறுக்குன்னு கீழே வேகமாக இறங்குச்சு அப்படின்னா மீன் அந்த ஈயம் வந்து நிறுத்தி மீனை உள்ளே தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது மாதிரி இதில் நிறைய இதில் கயிறு வந்து மாற்றி கட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதையுமே நம்ம வந்து மாற்றி கட்ட போகிறோம். அந்த பாருங்கள், கயிறு வந்து இந்த வெள்ளடி கூட சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கட்டக்கூடாது, நம்ம இதில் சேர்த்து கட்டி இந்த வலையுமே மாற்றி நம்ம அனுப்ப போகிறோம். கூடிய விரைவில் இந்த வலையை மாற்றி அனுப்பும் பொழுது இதோடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது, வலை வந்து எப்படி இது மாதிரி சிக்கு இல்லாமல் எப்படி தெளிவாக இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் பதிவில் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி இதை பண்ணவங்க எல்லாமே நம்மளுடைய குருமார்கள் தான். அதாவது வயது மூப்படைஞ்சவங்க. இவங்க இந்த கலையை வந்துட்டு பாரம்பரியமாக கௌரவப்படுத்தி அவங்களுடைய ஃபேமிலியில் வச்சுட்டு இதை ஒரு வருமானமாக கொடுத்து அந்த மீனை வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது குடும்பத்தில் இதை சார்ந்து இருக்கிறவங்க இதெல்லாம் யாருமே லேர்ன் பண்ணாமல் எல்லாம் அவங்கவுங்க குடிச்சிக்கிட்டு அவங்கவுங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இது மேலே ஆர்வம் செலுத்தாமல் நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்சால் இது பாரம்பரியமாக யார் வீட்லையாவது அவங்க தாத்தா காலத்தில் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அதை மேன்மைப்படுத்துங்க, அதை புதுமைப்படுத்தி கொடுக்குறதுக்கும் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அதை நான் புதுசாக்கி தரேன். நீங்கள் வந்து ஒரு பொக்கிஷமாக கூட உங்கள் வீட்டில் அதை உங்கள் தாத்தாவுடைய ஞாபகார்த்தமாக வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு. வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.